மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பிப்ரவரி மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். 70க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது ஊதியத்திற்கான காசோலை திமுகவை சேர்ந்த ஒப்பந்ததாரர் தன்ராஜிடம் வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்ராஜின் ஒப்பந்தம் கடந்த மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் அவர் கடைசி மாத ஊதியத்தை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்காமல் ஏமாற்றியுள்ளார். விடிய ஆட்சியில் ஒரு பக்கம் ஸ்டாலின் அரசும் மறுபக்கம் திமுகவினரும் மக்களை ஏமாற்றி சுரண்டுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்து முகப்பு விளக்கு எரியாமல் நடுவழியில் நின்றதால் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திருப்பத்தூரிலிருந்து அரசு பேருந்து மாணவ மாணவிகள் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் பிரான்மலை கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து முகப்பு விளக்கு திடீரென எரியாமல் போனதால் நடுவழியில் நின்றது. இதனால் கிராமப்புறங்களில் செல்லும் இந்த பேருந்தை முகப்பு விளக்கு எரியாமல் ஓட்டிச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. நடுவழியில் பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் முடிந்தால் சரி செய்து எடுத்து வாருங்கள், இல்லையென்றால் பேருந்தை கண்மாய்க்குள் தள்ளிவிட்டு வாருங்கள் என புலம்பிக் கொண்டே தனியார் பேருந்தில் ஏறிச் சென்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்தை நம்பி எங்குமே செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஏழைகள் ஏமாற்றமடைந்தனர். சோழபுரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஏழைகளுக்கு புடவை, அரிசி அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை நம்பி ஏராளமானோர் அங்கு குவிந்தனர். இந்த நிலையில் கொஞ்சம் பேருக்கு மட்டுமே ஒப்புக்கு வழங்கிவிட்டு புடவை, அரிசி தீர்ந்து போய்விட்டதாக கூறி திமுகவினர் நடையை கட்டினர். இதனால் பெரும்பாலான ஏழைகள் டோக்கன் பெற்றிருந்து நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் ஏமாற்றத்துடன் திரும்பினர்.